அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய பெருமக்களே, இன்னைக்கு ஃபாலோயிங் ஃபாலோவர்ஸ் அப்படின்ற வேர்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உதாரணமாக ரொனால்டோவை அவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே மில்லியன் ட்ரில்லியன் ஃபாலோவர்ஸு அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய யூடியூப்பை இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, எங்களுடைய இன்ஸ்டாவில் வந்து என்னை இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் உண்மையிலேயே ரியல் ஃபாலோயிங் கிடையாது, ரியல் ஃபாலோவர்ஸ் கிடையாது, உண்மையான ஃபாலோ பண்ணக்கூடிய திங்ஸ் கிடையாது. ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் குல்லுமன் அலைஹா ஃபான். எல்லாம் சொல்லிட்டா, உலகத்தில் உள்ளது எல்லாமே அழியும், எல்லாமே மாறும். யாரெல்லாம் புகழுக்கு உச்சியில் இருந்தாங்களோ எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அது அதாவது விளையாட்டுத்துறையிலேருந்து அரசியல்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தவங்களாம் இப்போ ஒன்றும் இல்லாமல் கிடப்பான். புரிஞ்சிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். மௌத்தான பிறகு நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையிலேயே பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள், தேவையான விஷயங்கள், அவசியமான விஷயங்கள். இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க, அதெல்லாம் நத்திங். எப்படி இன்றைக்கி ஒரு ஃபோன் ஒன்று நத்திங்னு விட்டுக்கிறானே, அந்த மாதிரி அதெல்லாம் நத்திங், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையான ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ஆஃப்டர் டெத். நம்ம வந்து புகாரி முஸ்லீமில் பதிவான ஒரு ஹதீஸை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அடியான் மூத்தானான்னு சொன்னாக்கா அவனை வந்து 3 விஷயங்கள் பின்தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஹதீஸு அதில் பார்த்திங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 விஷயங்கள் அவரை பின்தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பைஹக்கி, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா, இதே போல் வந்து இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா, பஸார் போன்ற கிதாபுகளில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஷேக் அல்பானி போன்ற முஹத்திஸீன்கள் அதை வந்து சஹி என்பதாகவும் ஆதாரப்பூர்வமாக என்பதாகவும் அறிவிச்சுக்கிறாங்க. சரி, ஒரு மனுஷன் மூத்தா போயிட்டானாக்கா அவனை பின்தொடரக்கூடிய அந்த 7 விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாமா? 1வது, மன் அல்லம இல்மன். ஒரு நல்ல கல்வியை, மார்க்க கல்வியை ஒருத்தவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஒரு ஹதீஸை சொல்லி கொடுக்குறாரு, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி கொடுக்குறாரு. சுப்ஹானல்லாஹ், சொல்லி கொடுத்த அந்த ஹதீஸை யார் அதை படித்தாரோ அவர் அமல் செய்கிறாரு, யார் படித்தாரோ அவர் ஓதுறாரு. இதை சொல்லி கொடுத்த ஆசிரியர், இந்த ஆசான் ஒஃபாத் ஆகிட்டார், மூத்தா போயிட்டாரு, ஆனால் அதுலேருந்து ஒரு ஷேர் இவருக்கு வந்துட்டே இருக்கும். இதுதான் உண்மையான ஷேர் மார்க்கெட். இனி உலகத்தை ஷேர் மார்க்கெட் நடக்குதா இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திடீர்னு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ரியல் ஷேர், ரியல் ஃபாலோவிங் இதுதான். மௌத்துக்கு பிறகு அந்த ஹதீஸ் படி அவர் அமல் செஞ்சுட்டே இருக்கிறாரா? எப்போ இது தப்புப்பா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வான் பண்ணியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஹதீஸை கற்றுக் கொடுத்துருக்காரு, அதன்படி அவர் அமல் செய்கிறாரு, அது அவருக்கு வந்துட்டே இருக்கும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது விஷயம், அவ் அஜ்ரா நஹரன். ஒருத்தர் ஒரு வாய்க்காலை வெட்டி விடுறாரு, பெரிய ஆறு போகுது, அந்த ஆற்றுலேருந்து ஊர் மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அதே போல் ஃபார்மர்ஸ் விவசாயிகள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாய்க்காலை வெட்டி விடுறாரு, அந்த வாய்க்காலில் தண்ணி வருது. சுப்ஹானல்லாஹ், இதுவும் சதகத்துல் ஜாரியா. மௌத்தான பிறகு அவருடைய அக்கௌண்ட்டில் நன்மைகள் வந்துட்டே இருக்கும், ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். இது வந்து என்ன ஆகாது, ஸ்டாப் ஆகாது. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது ஒரு கிணறை தோன்றுறார். ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, ஒரு கிணறை தோன்றார் மக்கள் குடிப்பதற்காக. இப்போ கிணறே போயிடுச்சு, எங்கே இருக்க கிணறுலாம் கூட போட்டு குப்பையை போட்டு மூட்டு கிடக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் போர் போட்டு கொடுக்குறாரு மக்கள் குடிப்பதற்காக. மாஷா அல்லாஹ், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போட்டு 350 அடியிலையோ 500 அடியிலையோ 1000 அடியிலையோ செலவு பண்ணி என்ன பண்ணுறாரு, தண்ணி போட்டுக்கிறார். மக்கள் அந்த தண்ணியை குடிக்கிறாங்களா? சுப்ஹானல்லாஹ், அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அவர் மூத்தா போயிட்டாலும் அவருக்கு அதுலேருந்து நன்மை வந்துட்டே இருக்கும். மக்கள் குடிக்க குடிக்க அவருக்கு தண்ணி நன்மை வந்துட்டே இருக்கும். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் ஒரு மரத்தை
நற்றார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் எப்போ சொல்லிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பசுமை புரட்சி, நாங்கள் மரம் நட்ட சொல்கிறோம், நாங்கள் செடி வைக்க சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் எப்போவோ சொல்லிடுச்சு, மரத்தை நடுங்க, மரத்தை நடுறதுனால எவ்வளோ நன்மை இருக்குது அப்படின்னு இஸ்லாம் எப்போ சொல்லிடுச்சு. சதகத்துல் ஜாரியால் ஆக்கி வச்சுக்கிறான் அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்குன்னா இன்னொரு ஹதீஸில் வருது, ஒருத்தர் ஒரு மரம் நடுறாருனாக்கா பறவைகள் சாப்பிடுது, இவருக்கு நன்மை வரும். அந்த மரத்தினுடைய நிழல்ல மக்கள் உட்காடுறாங்க, இவருக்கு நன்மை வரும். மக்கள் அதனுடைய பழத்தை சாப்பிட்றாங்க. எந்த அளவுக்குன்னா ஒருத்தன் திருடிட்டு போறாரு பழத்தை, அப்பவும் இவருக்கு நன்மை வந்துட்டு தான் இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். அப்போ அந்த மரத்தை நட்டுனவர் ஒஃபாத் ஆயிட்டாருன்னு சொன்னாலும் அவருக்கு என்ன ஆகிட்டே இருக்குமா, அதுலேருந்து நன்மைகள் ஒரு ஷேர் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கணும் என்பதாக சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பனா மஸ்ஜிதன், ஒருத்தர் பள்ளிவாசல் கட்டி கொடுக்குறாரு. கண்ணியமானவர்களே, அந்த பள்ளிவாசலில் மக்கள் தொழ குர்ஆன் ஓத, திக்ரு செய்ய, நன்மையான காரியங்கள் செய்ய அதுலேருந்து அவருக்கு ஒரு ஷேர் போயிட்டே இருக்கும். அவர் மூத்தா போயிடாரா, அவருடைய அக்கௌண்ட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வர்ரஸ முஸ்ஹஃபன், ஒருத்தர் ஒரு குர்ஆனை ஓதக்கூடிய மாணவருக்கு குர்ஆன் வாங்கி கொடுக்குறாரு, அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு குர்ஆன் வாங்கி வைக்கிறாரு. அந்த குர்ஆனில் மக்கள் ஓதுறாங்க, பிரயோஜனம் அடைகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுலேருந்து அவருக்கு நன்மை வந்துட்டே இருக்கும். கடைசியாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியமானவர்களே, இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்னது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தவர் வலதன் சாலிஹன் யதுஉ லஹு, ஒரு பையனை விட்டுட்டு போறாரு. இவர் தன்னுடைய மகனை எப்படி வளர்த்துட்டு போறாருன்னா, அந்த மகன் வாப்பாக்காக வேண்டி அழுது துவா செய்கிறாரு. யா அல்லாஹ், என்னுடைய வாப்பாவுடைய பாவத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் வாப்பாவுடைய குற்றத்தை மன்னிச்சிடியா அல்லாஹ். இந்த மாதிரி ஒரு மகனை விட்டுட்டு போனாருன்னா அல்லாஹ் அந்த மகனுடைய துவாலேருந்து அவருக்கு அல்லாஹ் கிட்ட போய் அந்த அடியானுக்கு அந்த மௌத்துக்கு போயிட்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, இந்த மாதிரி மகன்களை நம்ம உருவாக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் உண்மையான பொக்கிஷம், இதுதான் உண்மையான பொக்கிஷம். நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய மகன் நமக்காக துவா செய்யணும். இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னாக்கா எவ்வளோ மகன்களுக்கு வாப்பாவுடைய கபர் எங்க இருக்குன்னே தெரியல. கபரஸ்தானுக்கு வந்தாதானே அவருக்கு தெரியும். வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வாப்பாவுடைய கபருக்கு வரமாட்டேன்றாரு. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜூருஹா, என் கபருக்கு போங்க, ஜியாரத் பண்ணுங்க, அவங்களுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி என்ன பண்ணுங்க, துவா செய்யணும். அவங்களுடைய மக்ஃபிரத்துக்காக வேண்டி துவா செய்யணும். எனவே அல்லாஹ் தஆலா இது போன்ற சதகத்துல் ஜாரியாவான அமல்களை செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.